So Manidravid Shastrigal needs no introduction, but basically he is one of the greatest living Shastra scholars. Again, so many of the scholars have learnt so many things from him, and he is the like the Sampradaya Rakshaka for many of the Shastras. So beyond that I am not qualified to say, so I will request him to please talk to the audience in Tamil. Shri Gurubhyo Namaha. Gurur Brahma Gurur Vishnu Gurur Devo Maheshwaraha Guru Sakshat Param Brahma Tasmai Shri Gurave Namaha. Sadashiva Samarambham Shankaracharya Madhyamam Asmadacharya Paryantam Bande Guru Paramparam. நம்ம மேதா குருகுலத்தில் சாஸ்திர பாடங்கள்லாம் நடந்துட்டு வருது. ரொம்ப நன்னா நடத்தணும், நம்மளுடைய பிராச்சீனமான பரம்பரையை நாம் சம்ரக்ஷணம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பெரிய பிரயத்தனம் பண்ணுறார். நிஜமாகவே ரொம்ப ஸ்லாகிக்க வேண்டிய ஒரு விஷயம். நம்மளுடைய சாஸ்திர பரம்பரைங்கிறது எப்படி வருது அப்படின்னு கேட்டால், முதல்ல வேதம் வேறு சாஸ்திரம் வேறுங்கிறது இல்லை. சாஸ்திரயோனித்வா அப்படிங்கிற சூத்திரத்தில் சாஸ்திரம்னா வேதம்னு தான் அர்த்தம் பண்ணியிருக்கார். வேதம்தான் சாஸ்திரம். ஆனால் அந்த வேதம் மூலமாக நமக்கு கிடைக்க வேண்டிய அந்த பெரிய பிரயோஜனங்களெல்லாம் அடையிறதுக்கு, அதிலேருந்து நமக்கு அந்த விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்வதற்காக, அதை நன்றாக உபயோகப்படுத்தி கொள்வதற்காக மகர்ஷிகள்லாம் அதுக்கு உபகாரகமாக நிறைய அங்கங்கள், வேத உபாங்கங்கள் இதெல்லாத்தையும் பண்ணி வச்சார். நீங்கள் பார்க்கலாம், நாம் படிக்கக்கூடிய சாஸ்திரங்களில் எந்த ஒரு சாஸ்திரமும் வேதத்தோடு சம்பந்தப்படாமல் இருக்கவே இருக்காது. தர்க்கசாஸ்திரம்னு சொல்கிறோமே, இந்த தர்க்கசாஸ்திரம் கூட வேதத்தினுடைய பிராமாண்யத்தை காப்பாற்றுறதுக்காக ஏற்பட்டது தான். அதில் சூத்திரக்காரர் கண்டகாவரணவத்துன்னு ஒரு திருஷ்டாந்தம் கொடுக்குறார். அது என்னென்னா, கிருஷியை சம்ரக்ஷணம் பண்ணுறதுக்கு நம்ம முள் வேலி போடுறோமோ இல்லையோ, முள் வேலி போட்டால் தானே கிருஷியை சம்ரக்ஷணம் பண்ண முடியும். இல்லைன்னா ஏதாவது இப்போ மேய்ஞ்சுட்டு போயிடும், நமக்கு தானியம் கிடைக்காது போயிடும். அதனால் அதை சம்ரக்ஷணம் பண்ணுறதுக்காக ஒரு முள்வேலி போடுற மாதிரி நமக்கு சில சமயம் வேதத்தினுடைய பிராமாண்யத்தை காப்பாற்றுறதுக்காக சில விசேஷமான தர்க்கங்கள்லாம் வேற உபயோகப்படுத்த வேண்டியதாக இருக்குது. இந்த தர்க்கம் நேரடியாக நமக்கு பெரிய ஒரு ஞானத்துக்கு காரணமாகும்னு சொல்ல முடியாட்டாலும், வேதத்தினுடைய பிராமாண்யத்தை இல்லேன்னு சொல்லி சாதிக்கிறவனை அவனுக்கு பதில் சொல்லி வேதத்தினுடைய பிராமாண்யத்தை காப்பாற்றுறதுக்கு உபயோகப்படக்கூடியதாக இருக்கு. ஆக நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, மகர்ஷிகள் பிரணயனம் பண்ணின எந்த சாஸ்திரமும் வேதத்தோடு சம்பந்தப்படாத ஒரு சாஸ்திரமாக இல்லை. எல்லாமே அதோட சம்பந்தப்பட்ட விஷயமாக தான் இருக்கு. இதே சமயத்தில் நம்ம இன்னொன்று என்ன பார்க்கணும்னு கேட்டால், அஷ்டாதச வித்யாஸ்தானங்கள்னு சொல்கிறா. இந்த அஷ்டாதச வித்யாஸ்தானங்களும் எல்லாத்தையும் ஒருத்தனே படித்து காப்பாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டால் அது சாத்தியமாக இல்லை. எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக படித்து வந்தால் போறல. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இத்தனை வித்யாஸ்தானங்களுடைய சகாயமும் வேதத்தினுடைய அர்த்தத்தை நிர்ணயம் பண்ணுறதுக்கு, அதனுடைய பலத்தை அடையிறதுக்கு தேவைப்படுறது. ஆனால் எல்லாத்தையும் படிக்கிறதுங்கிறது ஒரு மனுஷனுக்கு சாத்தியமாக இல்லை, அவனுடைய புத்தி சக்தி போறல. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், பிரித்து கொடுத்துடணும். ஒவ்வொருத்தருக்கு இந்த சாஸ்திரத்தை நீ நன்னா படி, வியாக்கரணம் ஒருத்தருக்கு கொடுத்தாச்சு, நியாயம் ஒருத்தருக்கு கொடுத்தாச்சு, மீமாம்சை ஒருத்தருக்கு கொடுத்தாச்சு, இப்படியாக பிரித்து கொடுத்தாச்சுன்னா அவா எல்லாரும் அந்த ஒரு சாஸ்திரத்தில் நிறைய பிரயாசம் பண்ணி
ஆழமாக அதனுடைய ஞானத்தை அடைவா. இப்போ நமக்கு என்ன லாபம் அப்படின்னு கேட்டால், இத்தனை பேரையும் சேர்த்து வச்சு நாம் பார்க்கும்போது நமக்கு லாபம் கிடைக்கும். எப்போவுமே ஒருத்தனால் செய்ய முடியாத காரியத்தை பல பேர் சேர்ந்து பண்ணுறோம் இல்லையா? வெறும் ஒருத்தன் மாத்திரம் தனியாக இருந்துட்டு எந்த காரியத்தை செய்ய முடியும் சகாயம் இல்லாமல்? அப்போ பல பேர் சேர்ந்து செய்யணும்னா அத்தனை பேர் சேர்றவா இருக்காளே, அத்தனை பேரும் எல்லாரும் ஒரே விஷயத்தை தான் தெரிஞ்சிட்டவான்னு இருந்தால் பிரயோஜனம் இல்லை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்தில் நல்ல பாரங்கத்தாளாக இருந்து அத்தனை பேரும் சேர்ந்தானா நமக்கு ஒரு பெரிய பலன் கிடைக்கும். இப்போ அந்த விதத்தில் இப்போது எப்படி நடக்கிறதுன்னு கேட்டால், ஒவ்வொரு சாஸ்திரத்தை தனித்தனியாக பிரித்து, இப்போ தான் வேதம் வேறு சாஸ்திரம் வேறேன்னு பிரிஞ்ச மாதிரி இருக்குது. வேதத்தை அத்தியனம் பண்ணி தயார் பண்ணுறவா சில பேர் இருக்கா. அவள் வேதத்தை ஸ்வரூபத்தை காப்பாற்றணும், இல்லைன்னா வேத வாக்கியம்னே என்னன்னு தெரியாது போயிடும். அதனால் வைதிகாளாக இருக்கிறவா அவள் ரொம்ப முக்கியம், அது பிரதானத்தை காப்பாற்றின்னு இருக்கா. அதுக்கு மேலே அதோடு சம்பந்தப்பட்ட சாஸ்திரங்கள் எல்லாத்தையும் ஒவ்வொருத்தருக்கு ஒரு சாஸ்திரத்தை கொடுத்து அந்தந்த சாஸ்திரத்தை பூர்ணமாக அவள் அத்தியனம் பண்ணி காப்பாற்றணும். இதில் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், நமக்கு இந்த சாஸ்திரங்களோ வேதங்களோ சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு சம்பிரதாயத்தில் குருகுலம்னு சொல்கிறோமோ இல்லையோ, அது எப்படின்னு கேட்டால், சாத்திரனுக்கு வித்தியார்த்திக்கு அந்தேவாசின்னு ஒரு பேர் உண்டு. அந்தேவாசிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால், குருவோடு கூட வாசம் பண்ணிட்டு இருக்கான்னு அர்த்தம். குருவோட கூட வாசம் பண்ணக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் குருகுலத்தில் தான் கிடைக்கும். அதனால் என்ன லாபம் அப்படின்னு கேட்டால், குருமார்கள் சிஷ்யர்களை தயார் பண்ணும்போது வெறும் பாடம் சொல்லி மாத்திரம் தயார் பண்ணுறதுங்கிறது கிடையாது. பல இடத்துல குரு எப்படி நடந்துக்கிறார் அப்படிங்கிறத பார்த்து சிஷ்யன் கற்றுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஆச்சாரியனுடைய லக்ஷணம் சொல்கிறச்சே, ஆச்சினோதிச்ச சாஸ்திரார்த்தம் ஆச்சாரே ஸ்தாபயத்யபி ஸ்வயம் ஆச்சரத்தே யஸ்மாத் தஸ்மாத் ஆச்சாரிய உச்சியதே அப்படின்னு சொல்லுவோம். ஆச்சாரியன் அப்படின்னு சொன்னாக்க அவன் சாஸ்திரார்த்தத்தெல்லாம் நன்னா சங்கிரகம் பண்ணி போதிக்கணும். சிஷ்யர்கள் படித்த படிப்புக்கு அனுகூலமாக நடந்துக்கும்படியாக, அந்த ஆச்சாரத்தை கடைபிடிக்கும்படியாக அவளுக்கு உபதேசம் பண்ணி செய்யணும். தானும் அந்த ஆச்சரணத்தை கடைபிடிக்கணும். அப்போ தான் இவன் ஆச்சாரியன் ஆவான். இது எதுக்காக நான் சொல்கிறேன்னு கேட்டால், இந்த ஆச்சாரியன் கடைபிடிக்கக்கூடிய விஷயங்களை சிஷ்யன் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் கூடவே இருந்தால் தான் புரியும். சம்பிரதாயமாக வந்த பல விஷயங்கள் நமக்கு கூடவே பாடத்தில் வராது, ஆனால் கூடவே இருந்து சிஷ்யன் ஆச்சாரியனிடத்துலேருந்து கற்றுக்கிறான். அந்த ஒரு சௌகரியம் நமக்கு குருகுலத்தில் தான் கிடைக்க முடியும். ஏன்னா சிஷ்யன் எப்போதும் அந்த குருவுடைய கண்காணிப்பிலேயே இருந்துட்டு இருக்காங்கிறதுனாலே அவனுக்கு நிறைய விஷயங்கள் பாடம் மூலமாகவும் கற்றுக்கிறதுக்கு கிடைக்கிறது, கூட இருந்து தெரிஞ்சுக்கிறதுக்கும் நிறைய விஷயங்கள் கிடைக்கிது. உபனிஷத்தை அப்படி தான் சொல்கிறது. ஏதாவது ஒரு விஷயத்தில் நமக்கு எப்படி பண்ணாலும் சந்தேகம் வருதா, இப்போ என்ன பண்ணலான்னு கேட்டேன். ஏ தத்திர பிராமணா சம்மரிஷினः யுக்தா ஆயுக்தாக அலூக்ஷா தர்மகாமா ஸ்யுः யதா தே தத்திர வர்த்தேரன் ததா தத்திர வர்த்தேதாக அப்படிங்கிறது. நமக்கு ஒரு விஷயத்தில் இப்போ எப்படி இந்த அனுஷ்டானம் பண்ணணும் அப்படின்னு சந்தேகம் வருது, விருத்த விஷயத்தில் சந்தேகம் வருது, ஏதாவது ஒரு கர்மா விஷயத்தில் இது எப்படி அனுஷ்டானம் பண்ணணும்னு சந்தேகம் வருது. சந்தேகம் வருதுன்னா நம்ம என்ன பண்ணுறது? புஸ்தகத்தை பார்த்தா புரியல, என்ன தான் பண்ணலான்னா, அப்போ அந்த பெரியவாள்லாம் எப்படி அனுஷ்டானம் பண்ணுறா, அவள் என்ன பண்ணுறா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சு விடலாம். தெரிஞ்சவா கிட்ட போய் கேட்டோன்னா அவள் ரொம்ப ஈஸியாக சொல்லுவாள். நாம் புதுசாக கற்றுண்டு அதுலேருந்து ஒரு நிர்ணயத்துக்கு வரத்துக்குள்ள ஆயுசு தீர்ந்து போயிடும். ஆனால் அவள் கடைபிடிச்சுட்டு வந்துட்டு இருக்காளே ஒரு சம்பிரதாயத்தை, அவாக்கிட்ட போனோன்னா நமக்கு உடனே பதில் கிடைச்சிடும். இதுதான் வழி, வேறு வழியே இல்லை. அதனால தான் இந்த வித்தியைகளெல்லாம் நம்ம கற்றுக்கிறதுக்கு குருகுல பத்ததிங்கிறது ரொம்ப முக்கியமானதாக இருக்கு. வெறும் குருகுலம் இல்லாமல் பாடம் மாத்திரம் படித்தானே ஆனால் சம்பிரதாயம் தெரியாது சிஷ்யனுக்கு. புஸ்தகத்தில் என்ன எழுதியிருக்கு வரிக்கு வரி அர்த்தம், அதுவாவது ஒழுங்காக தெரிஞ்சுட்டா சரி, அது கூட தெரிஞ்சுக்க முடியாது.
பகவத்கீதா பாஷ்யத்தில் பகவத்பாதாள் ஒரு இடத்துல சொல்கிறார் பாஷிகாரர், தஸ்மாத் அசம்பிரதாயவித் சகலசாஸ்திரவிதபி மூர்க்கவதேவ உபேக்ஷணீயா. இங்கே பார்க்குற ஒரு விசேஷம், சம்பிரதாயம் தெரியாதவன் எல்லா சாஸ்திரத்தையும் படித்தவனாக இருந்தாலும் கூட அவனை நம்ம நம்ப முடியாது, இஷ்டத்துக்கு உளருவான். அதனால அவன் சொன்னதை கேட்க முடியாது. சம்பிரதாயம் தெரியாமல் வெறும் சாஸ்திரம் படித்து பிரயோஜனம் இல்லைங்கிறார். இதுலேயும் காண்பிக்கிறார். நமக்கு ஒரு யோஜனை வரும், எல்லா சாஸ்திரமும் படிச்சிருக்கான் ஆனால் சம்பிரதாயம் தெரியாமல் இருக்க முடியுமா அப்படி தான் இருக்குது. வரிக்கு வரி அர்த்தம் தெரியுமே தவிர சம்பிரதாயம் தெரியாமல் இருந்தால் தெரியாது. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன், அது எவ்வளோ பெரிய அனர்த்தமாக வருதுன்னு. இது நிஜமாகவே நடந்த விஷயம். நான் இது ஒரு இடத்துல ஏதோ ஒரு பாடம் சொல்லி கொடுக்கறதுக்காக போயிருந்தேன். அங்கே பல வித்தியார்த்திகளில் ஒரு வித்தியார்த்தி என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டான். எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குதுன்னு. வேதாந்த சித்தாந்தத்தில் இந்த ஆத்மஸ்வரூபத்தை பாவரூபமாக ஒத்துக்கலை, அபாவ ரூபமாக சொல்லப்பட்டிருக்கே அப்படின்னு. அது எப்படி அப்படின்னு கேட்டேன். நான் இந்த மாதிரி கேள்விப்பட்டதே இல்லை. நானும் நிறைய படிச்சிருக்கேன். நான் இந்த மாதிரி ஒரு விஷயம் கேள்விப்பட்டதில்லை. எங்கேப்பா சொல்லியிருக்கு, யார் உங்ககிட்ட சொன்ன அந்த மாதிரி அப்படி சொன்னால் மதுசூதன சரஸ்வதி சுவாமிகள் சொல்லிட்டார். இது இன்னும் ஆச்சரியமாக இருந்தது. ஆத்மஸ்வரூபத்தை அபாவ ரூபமாக அவர் எங்கே சொன்னார்? நான் நிறைய படிச்சிருக்கேன்னு நினச்சிட்டு இருக்கேன், ஆனால் ஒரு இடத்துலையும் அதை நான் இதுவரை பார்க்கலையேன்னு சொன்னோன்னே சித்தாந்த பிந்துவில் அவனுக்கு சொன்னான், தேன ஆத்மா ந அபாவ பிரதியோகி அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்குது. தேன ஆத்மா ந அபாவ பிரதியோகி. அந்த ப்ரஹஸ்பதி எப்படி அர்த்தம் பண்ணா, அபாவத்துக்கு பிரதியோகினா என்ன, பாவம் தானே இல்லையா? அபாவ பிரதியோகி ந அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? பாவோ ந அப்படின்னு அர்த்தமாயிடும். இப்போ எப்படியாச்சு? வேதாந்த சித்தாந்தத்தில் ஆத்மாவை பாவரூபமாக ஒத்துக்கலையே. நான் ஏதோ பொய் சொல்லுவேன் இது மாதிரி சொன்னான். அப்புறம் அந்த ஆளை பிடிச்சி, அப்பா இப்படி அர்த்தம் இல்லைப்பா, நீ சொல்கிற மாதிரி இந்த பக்திக்கு அர்த்தம் இல்லை, இது கிரமமாக இப்படி வாசி, எந்த அபாவத்துக்கும் ஆத்மா பிரதியோகியாக அதுன்னு சொல்லியிருக்கே தவிர ஆத்மா அபாவ ரூபம்னு இங்கே சொல்லலை அப்படின்னு சொல்லி. எதுக்காக சொன்னேன்னா, நம்மளுடைய புத்திசாலித்தனத்தை வச்சுட்டு நம்ம சாஸ்திரத்தினுடைய பக்திகளை அதான் சம்பிரதாயம் இல்லாமல் வாசித்தோமானால் அது எப்பேற்பட்ட ஒரு அனர்த்தத்தை கொடுக்கறது அப்படிங்கிறத நன்னா தெரியுது. உபனிஷத்து வாக்கியங்களுக்கெல்லாம் பல இடத்துல நம்ம இன்னி தினத்தில் அனர்த்தமான பல இதை நம்ம கேட்க முடிகிறது. வாஸ்தவமாக அந்த மாதிரி சம்பிரதாயத்தில் இல்லை, ஆனால் வேறு மாதிரியான அர்த்தங்கள்லாம் சொல்லிகிட்டு இருக்கா, அதுவும் கேட்குறதுக்கு கிடைக்கிறது. ஆனால் நம்மளுடைய சம்பிரதாயத்தை சம்ரக்ஷணம் பண்ணுறதுங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத நம்ம இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். வாஸ்தவத்தில் நம்மளுடைய சம்பிரதாயங்கிறது அனாதியாக வந்தது தான். கீதையில் ஒரு இடத்துல வருது, வேதாந்த கிருத் வேதவிதேவ சாகம் அப்படின்னு பகவான் தன்னை சொல்லிக்கிறார். வேதாந்த கிருத் வேதவித், வெறும் சப்தார்த்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியாக வராது. வேதவித்துனா சரி, அவர் பெரிய சர்வஜர், வேதார்த்தம்லாம் தெரியும்னு சொல்லலாம். வேதாந்த கிருத்துனா நான் வேதாந்தம் பண்ணியிருக்கேங்கிறாரே, அதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னால் வேதாந்தார்த்த சம்பிரதாய கிருத்துன்னு பாஷ்யக்காரால் அங்கே அர்த்தம் பண்ணியிருக்கு. வேதாந்த அர்த்தத்தை அவர் பண்ணலை, வேதாந்தத்தை அவர் பண்ணாருங்க அப்படி சொல்லலை. இந்த வேதாந்தத்தை குரு சிஷ்ய பரம்பரையாக அதை வேதாந்தார்த்தத்தை சம்ரக்ஷணம் பண்ணுறதுக்கு அந்த சம்பிரதாய பிரவர்த்தனம் பண்ணினவர் அப்படின்னு அர்த்தம் பண்ணி. மந்திர கிருத்துலாம் வரதே இந்த இடத்துலையும் இப்படி தான் அர்த்தம் பண்ணியிருக்கேன். ஆக அந்த சம்பிரதாயத்தை விட்டுட்டு நாம் சுதந்திரமாக சாஸ்திர கிரந்தத்தினுடைய விஷயங்கள் எல்லாம் புரிஞ்சிக்க முடியாது, சரியாக புரிஞ்சிக்க முடியாது. அதனால் சம்பிரதாயங்கிறது ரொம்ப முக்கியமானது. குரு சிஷ்ய பரம்பரையாக தான் அந்த சம்பிரதாயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முடியும், வேறு வழி இல்லை. எங்கள் வாத்தியாரெலாம் இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னு சொன்னால் தெரியலையே அப்படின்னு சொல்லும்படியான ஒரு நிலைமை இப்போ நிறைய இடத்துல பார்க்க கிடைக்கிறது. பெரியவாள்லாம் இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் எப்படி பண்ணிகிட்டு இருந்தா, அனுஷ்டானம் பண்ணிட்டு தான் நமக்கு சந்தேகம் நிறைய வருது. இந்த மாதிரி சந்தேகங்களுக்கு குறைச்சலே இல்லை. ஆனால் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்கிறத நாம் கவனிக்காமல் விட்டதுங்கிறது ஒரு பெரிய நஷ்டம்.
அப்படி இருக்கிறச்சே இந்த சாஸ்திரங்களை அழியாமல் அந்த சம்பிரதாயத்தோடு படித்து காப்பாற்றுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். எனக்கு என்ன சந்தோஷம்னு சொன்னால், இன்னி தினத்தில் இந்த மாதிரி சம்பிரதாயத்தை சம்ரக்ஷணம் பண்ணணும்னு சொல்லி பல பேர் பிரயத்தனம் எடுத்திருக்கேன். நிச்சயமாக இது பகவத் சங்கல்பம் தான், நம்மளுடைய சங்கல்பம் இல்லை. இந்த கலிகாலத்தில் கூட பாரதத்தில் எத்தனையோ இடத்துல நிறைய குருகுலம் ஏற்பட்டிருக்கு. சம்பிரதாயத்தை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லியே பெரியவாள்லாம் நிறைய பேர் பிரயத்தனம் பண்ணிட்டு இருக்கா. இவாளுடைய பிரயத்தனமானது சஃலமாகணும். சாஸ்திரார்த்தம் நமக்கு தெரியணும், ஆனால் சம்பிரதாயத்தோடு சேர்ந்து அந்த சாஸ்திரார்த்தத்தை நாம் காப்பாற்றணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான லட்சியமாக நாம் வச்சுக்கணும்னு சொல்லி இதோட பூர்த்தி பண்ணிக்கிறேன். நமஸ்காரம். சாஸ்திரிகளோட உபன்யாசத்துக்கு எங்களுடைய நிறைய நமஸ்காரங்களை தெரிஞ்சுக்கிறோம். ஸோ நிறைய விஷயம் அவர் சொன்னார். குருகுலம்னா என்னது, இருக்கிற ஸ்கூலுக்கும் குருகுலத்துக்கும் என்ன வித்தியாசம், அங்கே ஆச்சாரியான்னா எப்படி இருக்கணும், இப்போ சாஸ்திரமும் வேதமும் ஒன்றா இருந்தாலும் இப்போ தனிப்பட்டு போயிருக்கு, எப்படி தப்பான அர்த்தத்தை புரிஞ்சதுனால என்ன அனர்த்தம் நடக்குது, இந்த விஷயம் பல விஷயங்கள் சொன்னார். இதில் ஒரு விஷயம் இவர் சொன்னது வேதமும் சாஸ்திரமும் தனித்தனியாக இப்போ பாடசாலை ரூபத்தில் வேறு வேறையாக இருக்குது. வேத பாடசாலையில் அவள் மூல அத்தியனம் அப்புறம் கணாந்த அத்தியனம் அந்த மாதிரி பண்ணி அந்த மாதிரி போகிறா. சாஸ்திரம் படிக்கிறவர் வேதம் படித்து சாஸ்திரத்துக்கு வரதே ரொம்ப ரொம்ப கம்மி. இப்போ சாஸ்திரம்ங்கிறது தனியாக போயிடுது. இப்போ சாஸ்திர குருகுலத்தில் என்ன நடக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இப்போது ஒரு சின்ன குருகுலத்தில் என்ன நடக்கிறது அப்படின்னு அவள் குழந்தைகள் பண்ணி காமிப்பா. இது இருக்கிற சாஸ்திர குருகுலத்துக்கு வராத வேருக்கு இது ஒரு புதுசாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி என்ன நடக்கிறது, எப்படி நடக்கிறது, அங்கே பாட்டம் எப்படி நடக்கிறது, அனுவாதம் எப்படி நடக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சுதர்ஷன் ஆச்சாரியா எங்கள் குருகுலத்தோட ஆச்சாரியா